ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இப்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷனை தாண்டி இந்த வருஷம் 2025 ஜனவரியில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு 78 வயசு தாத்தா கேரளாவில் இருக்கார். அவர் திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட இறப்பை கணிக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் 2 நாளில் என்னோட இறப்பு வரப்போது, நான் வந்துட்டு சிவன் கிட்ட போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி கிட்ட ஒரு விசித்திரமாக பேசியிருக்காரு. அவங்க ஃபேமிலியுமே என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இன்னும் என்ன 2 நாளில் என்னோட சாவுன்றது இறப்புன்றது வரப்போகுது, அதனால் நான் போயிட்டு தியானத்தில் உட்கார்றேன். அந்த தியானத்தில் உட்காரும் போதே என் உயிர் கண்டிப்பாக இந்த டேட்டில் இந்த டைமில் என்னோட உயிர் பிரிஞ்சிடும். ஸோ அதே போல் நான் தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே என் உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்னை சுற்றி சமாதி மட்டும் நீங்கள் கட்டிடுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த 78 வயசு தாத்தா அவங்களோட ஃபேமிலி கிட்ட, அதாவது அவங்களோட 2 பசங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு கோயிலில் போயிட்டு தியானத்தில் உட்கார்றாரு. அவர் சொன்ன மாதிரி 2 நாளில் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு சமாதியும் எழுப்பப்பட்டது கேரளாவில். அதுக்கு அப்புறமா அந்த ஊரை சுற்றி இருக்கிற பல மக்கள் எல்லாருமே உண்மையிலே இந்த 78 வயசு தாத்தா ஜீவ சமாதி தான் அடைஞ்சாரா, இல்லை அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராச்சும் கொன்னுட்டு இந்த மாதிரி ஒரு சாமியார் வேஷம் போடுறாங்களா அப்படின்றது பல விஷயங்கள் வந்துட்டு கன்ஃபியூஷனில் ஆகியிருந்தது. இது ஜனவரி 10லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அந்த ஊர் 2ஆக பிரியுது. ஒன்று ஜீவ சமாதிக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டமும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இவனுங்க தான் கொண்டானுங்க அந்த தாத்தாவுன்னு சொல்லி அவங்க கிட்ட வந்துட்டு ஜீவ சமாதிலாம் மறுக்கிற ஒரு கூட்டமும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே 2 அணியாக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற ஒரு நிலைமை அந்த சமாதிக்கு முன்னாடி நடந்தது. கேட்கவே கிரேஸியாக இருக்குல்ல. இதில் ஒரு மிஸ்ட்ரி என்னன்னா, அந்த தாத்தாக்கு எப்படி அவரோட இறப்பை கணிச்சார் 2 நாளைக்கு முன்னாடி. இந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மையிலே அவர் மோட்சம் அடைஞ்சு இருக்காரா? இப்போ அவர் சாமியாராக மாறிட்டாரா? கேரளாவில் இருக்கா அவரோட சமாதி? இப்போ அந்த சமாதி இன்னமும் இருக்கா? போலீஸ்காரங்களாம் விட்டாங்களா அப்படியே? அது இப்போ ஒரு கோயிலாக மாறிச்சு அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகள் கேரளாவில் இன்னமும் போய்கிட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்களுக்குமே இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு கேஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுக்க வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களை சுற்றி நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அதை நான் கவனிச்சுட்டு உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை நான் என் சைட்லேருந்து தரதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, முதல்ல இந்த தாத்தா யார், இந்த சம்பவம் எங்கே நடந்தது, எப்போ நடந்ததுன்னு பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் 2025 இந்த வருஷம் போன மாதம் ஜனவரி 10ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, கேரளாவில் திருவனந்தபுரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவனந்தபுரத்தில் ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு கிராமம்னு சொல்லலாம், நயங்கரா அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு பகுதியில் அந்த ஒரு கிராமத்தில் 78 வயசு தாத்தா ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் பேர் தான் கோபன் சாமி அப்படின்னு சொல்லி. இந்த கோபன் சாமி அப்படின்றவருக்கு 78 வயசு ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு வாழ்க்கையோட கடைசி காலகட்டம் அப்படின்றது சொல்லலாம். அந்த 78 வயசு தாத்தாவோட ஃபேமிலி யார் அப்படின்றது பார்க்கும்போது 2 பசங்க இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய பையனுக்கு கல்யாணமாய் மருமகளும் இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இந்த 78 வயசு தாத்தாவோட முக்கியமான வேலைகள் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இவர் வந்துட்டு யங்ஸ்டராக இருக்கும்போது அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு போர்ட்டராக வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கட்சியில் சேர்ந்து சின்ன வேலைகள் எல்லாமே செய்வார். கிட்டத்தட்ட என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிற ஒரு ஆளை தான் அந்த கோபன் சாமி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ வருஷமாக. ஸோ இவ்வளோ வருஷமாக வாழ்ந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட 70 வயசு ஆனதுக்கு அப்புறமா 70 வயசுக்கு மேலே வந்துட்டு அவர் பயங்கரமாக வந்துட்டு டிவோஷனலாக மாற ஆரம்பித்தார். ரொம்ப ஒரு பக்தியாக வந்துட்டு மாற ஆரம்பித்தார் சிவன் மேலே. இப்போ பேசிக்காக இவர் சிவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு அடியனாக வந்துட்டு மாறிட்டார். பயங்கர ஒரு பக்தியாக வந்துட்டு மாறிட்டார். ஸோ 70 வயசுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. நமக்கு கேரளாவில் இவ்வளோ பெரிய ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு இடம்ன்றது இருக்குது. அந்த இடம் காலியாக தானே இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு
வந்துட்டு சிவன் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு சிவன் கோயிலை வந்துட்டு நம்ம உருவாக்கலாம்னு சொல்லி அவருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. அப்படி தோண ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட அந்த கோயில் கட்டுறதுக்கான பணம்ன்றது இல்லை. ஸோ இதை வந்துட்டு கோபன்சாமி வந்துட்டு அவர் வீட்டை சுற்றி இருக்கிற அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாமே எடுத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு கோயில் கட்ட போகிறேன், அந்த கோயில் என் நிலத்தையே நான் கட்ட போகிறேன், அந்த நிலத்தை நான் கோயில் நிலமாக மாற்றிடுறேன், ஒரு பகுதியை என் வீடு ஒரு சைடு இருக்கும், கோயில் ஒரு சைடு இருக்கும், ஸோ நான் அந்த கோயிலை கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட ஃபுல்லாக போயிட்டு டொனேஷனை வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கப்புறமா கோயிலுமே அவர் வந்துட்டு உருவாக்கிட்டார், சிவன் கோயில். ஸோ சிவன் கோயிலை உருவாக்கியாச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக இந்த ப்ராசஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கோயில் முடிச்சாச்சு. கோயில் முடிச்சதுக்கப்புறமா கும்பாபிஷேகம்ன்றது ஒன்று நடக்கும். அதுக்கு வந்துட்டு திரும்பி அதே ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு நிற்கிறார். இந்த மாதிரி வந்துட்டு கோயிலெல்லாம் முடிச்சாச்சு, ஸோ கோயிலை திறக்கணும், அதுக்கு வந்துட்டு பணம் தேவைப்படுது, ஸோ இதனால வந்துட்டு உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி ஒரு பணங்கள் எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு திரும்பியும் டொனேஷனை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. நல்லா கலெக்ஷன் வருது. ஊர் மக்கள் எல்லாம் நம்பிக்கையாக வந்து கோபன்சாமி கிட்ட கொடுங்க. ஏன்னா கோபன்சாமி கிட்டத்தட்ட ஒரே ஊரில் ஒரே வீட்டில் அவர் வாழ்க்கை முழுக்க வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு கோபன்சாமியை தெரியும். ஸோ அதனால அந்த ஒரு நம்பிக்கையில் ஒரு கோயில் நல்ல விஷயத்துக்கு கேட்குறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பணமும் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா கோபன்சாமியை ஆளையே காணும். கோயில் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, கும்பாபிஷேகத்துக்கு தான் இப்போ ரெடியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 2-3 மாதமாக வந்துட்டு ரீசெண்டாக நவம்பர் டிசம்பர்லலாம் கம்ப்ளீட்டடாக அந்த கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் மூடப்பட்டுச்சு. ஸோ அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் எல்லாருமே வந்துட்டு என்னடா இந்த மாதிரி டொனேஷன்லாம் கேட்டிங்க, கொடுத்தோம், இன்னும் என்ன ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்றது கேட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அந்த கோபன்சாமியோட பசங்க கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. வீடு கிட்டலாம் வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க, கடவுளுக்கு கொடுத்த காசை நீங்கள் என்ன கணக்கெல்லாம் கேட்குறீங்க, எல்லாம் பண்ணுவோம், எங்கள் அப்பா வந்துட்டு முடியாமல் படுக்கையாக இருக்கிறாரு, ஸோ அதனால் அவர் திரும்பியும் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லி இதே போல் ஒரு 2-3 மாதமாக வந்துட்டு அவங்களோட பசங்க ஊர் மக்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ஊர் மக்களும் வந்துட்டு இது ஏதோ இவனுங்க பண்ணுறானுங்கப்பா பணத்தை வச்சுக்கிட்டு கோயில் மூலியமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே, அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு கோபன்சாமி ஃபேமிலியுமே ஒரு மாதிரி வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு டவுட்ஃபுல்லாக. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர் மக்களுக்கும் கோபன்சாமிக்குமே வாக்குவாதம்ன்றதாகுது கோயில் விஷயத்தினால. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே கோபன்சாமியோட ஃபேமிலி வந்துட்டு ஆகாதவங்களாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனைன்றதுமே ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஜனவரி 10 வந்துட்டு அந்த ஊர் முழுக்க ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுறாங்க. அந்த போஸ்டரில் யார் இருக்கா அப்படின்றது பார்த்தோன்னா கோபன்சாமி இருக்கார், 78 வயசுன்னு கீழே எழுதி இருக்காரு. அது கூடவே என்னடா கண்ணீர் அஞ்சலி போஸ்டரா, இறந்துட்டாரா அப்படின்றது ஊர் மக்கள் அதை நினச்சிக்கிட்டே கிட்ட போய் அந்த போஸ்டரை பார்க்கும்போது அந்த போஸ்டரில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவங்க 2 பசங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா கோபன்சாமி வந்துட்டு இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு, இப்போ அவரோட சமாதி வந்துட்டு அவர் கட்டின அந்த கோயிலே வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அவர் உட்கார்ந்தபடியே தியானத்திலே அவர் இறந்ததுனால அவர் அப்படியே நாங்கள் அவரை சுற்றி ஒரு சமாதி எழுப்பிட்டோம். அப்போ ஊர் மக்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு. என்னடா ஒருத்தன் பிறந்தானா ஒருத்தன் இறந்து தானே ஆகணும், ஒன்று அவன் இறந்துட்டான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் இவன் ஜீவ சமாதி ஆகிட்டாங்கன்னு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க போஸ்டர் எடுத்து ஓட்டுறாங்களோ, இது என்ன கதை அப்படின்றது ஊர் மக்கள் எல்லாம் அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. எங்கப்பா உங்கள் அப்பா, நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேனே, போன மாதம் கூட பார்த்தேனே, ஏன் ஒருத்தன் போன வாரம் கூட பார்த்தேனே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவங்க ஃபேமிலி வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோட அப்பா கோபன்சாமி வந்துட்டு ஜனவரி 7 வந்துட்டு ஒரு விஷயத்தை கணிச்சிட்டாரு, அவரோட இறப்பு ஜனவரி 10 வந்துடும் அப்படின்றது நினச்சாரு. அதே போல் அவர் தியானத்துக்காக அந்த கோயிலில் போய் உட்கார்ந்தாரு. அவர் உட்கார்ற இடத்துல சமாதி கட்டுங்கன்னு ஒரு விஷயம் சொன்னார். சமாதி கட்டுற இடத்துல ஒருத்தர் தான் இருக்கணும், காவி துணியில் வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதே போல் நான் தான் போயிட்டு காவி துணியை சுற்றி அவர் சமாதின்ற ஒரு விஷயம் மாதிரி கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் போய் நீங்கள் பார்க்கலாம் எங்களோட அப்பாவோட சமாதியை, உங்களுக்கு தேவையானதை கூட நீங்கள் வந்துட்டு வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லி அவரோட பெரிய பையன் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொன்னார். ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா ஊர் மக்கள் வந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க, இவன் என்ன கோயில் கட்டுறன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினாப்புல கோபன்சாமி, அதே போல் கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி நிறைய பணத்தை வாங்கியிருக்காப்புல, அப்படி பணத்தை வாங்கினவங்க இந்த கோயில் விஷயமா வந்துட்டு இந்த சமாதி அப்படின்னு சொல்லி இன்னும் பல பணத்தை கறக்கிறதுக்காக நம்மளை பார்க்குறாங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சந்தேகம் வருது ஊர் மக்களுக்கு. அதாவது ஸ்கேம் பண்ண போகிறாங்களான்றது ஃபஸ்ட்டு டவுட்டு. செகண்ட் டவுட் என்னென்னா, கோபன்சாமியை 2 மாதமாக காணும், கோயில் வேலையுமே முடிஞ்சு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வேறு இருக்காங்க. ஒருவேளை கோபன்சாமியை இவங்களே ஃபேமிலியில் இருக்கிறவங்களே கொன்று
அதை வந்துட்டு கொலையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜீவ சமாதின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ட்ராமா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ரெண்டாவது மர்டர் விஷயத்தையுமே வந்துட்டு டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுத்துறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது மர்டர் கேஸ்னும் கொடுக்காம மிஸ்ஸிங் கேஸ்னும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 78 வயசு தாத்தா ஒருத்தர் இருந்தார் கோபான்சாமின்ட்டு, நல்லா தான் சுற்றிட்டு இருந்தார் 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் திடீர்னு அவர் காணாமல் போயிட்டார். அடுத்த நாள் காலையில் இந்த பார்த்தா அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் ஜீவ சமாதி ஆகிட்டார், எங்கள் அப்பா இதுதான், இவரோட சமாதி இதுதான், எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிடுங்கன்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு கோபான்சாமி ஃபேமிலி மேலே கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் கேஸை வந்துட்டு கோபான்சாமி மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே போலீஸ்லாம் போய் பார்த்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று முரண்பாடாக பதில்களை சொல்லியிருக்காங்க கோபான்சாமி ஃபேமிலி. ஸோ இதனால் வந்துட்டு போலீஸ் டவுட் பட்டு ஒரு வேளை ஏதாச்சும் மர்டர் கேஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் சமாதி எதுவும் உடைச்சி பார்க்குறோம், அப்போ நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் உண்மையிலே சமாதியில் வந்துட்டு கோபான்சாமி இருக்காரா இல்லைனா வெறும் நீங்கள் வந்துட்டு சமாதியை கட்டிட்டு உள்ளே எதுவுமே இல்லாமல் சமாதியை கட்டிட்டு நாடகம் ஆடுறீங்களான்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் போயிட்டு அந்த சமாதியை இடிக்க போயிட்டாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அந்த சமாதியை மறைச்சி அந்த சமாதியை நீங்கள் இடிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாருமே இங்கே தற்கொலை பண்ணிவிடுவோம்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த போராட்டத்தில் அந்த ஊரில் இருக்கிற சில பேர் கோபான்சாமி ஜீவ சமாதி தான் ஆயிட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு சில கூட்டம் பிரிஞ்சது. அதே போல் ஜீவ சமாதிலாம் இந்த காலத்தில் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அது இன்னொன்று ஒரு பக்கமும் ஒரு கூட்டம் இருந்தது. ஸோ இந்த ஜீவ சமாதிக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம் எல்லாம் ஒன்றா இணைஞ்சி போலீஸை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு சப் கலெக்டர் வந்தார். சப் கலெக்டர் வந்ததுக்கப்புறமா ஜனவரி 6ஆம் தேதி சரியாக 5 நாள் கழிச்சு, இதெல்லாம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி நடக்குது ஜனவரி, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வந்துட்டு கலெக்டரோட உத்தரவுப்படி இது ஜீவ சமாதியை இடிச்சே ஆகணும், உள்ளே என்ன இருக்குன்றது பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியுமே இதில் இருந்து அந்த சமாதியை உடைக்கிறதுக்கான ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜீவ சமாதியை உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படின்னாக்கா அந்த சமாதிக்குள்ளே கோபான்சாமி உட்கார்ந்தபடியே ஒரு காவி துணியை கட்டி எப்படி தியானத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களோ அதே போல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உயிருமே இறந்துட்டார். அவர் உயிர் இறந்ததுக்கப்புறமா அந்த காவி துணியை சுற்றி விபூதிகள், மாலைகள், ஒரு விளக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த சமாதிக்குள்ளே வச்சு தான் அவரை சமாதியை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு போலீஸ்க்கு ஒருவேளை இவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. பட் அப்படி இருந்தும் இன்னும் சில கூட்டம் ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அவரை வந்துட்டு வற்புறுத்தி ஏதாச்சும் கொன்று தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் போயிட்டு அட்டாப்சியை வந்து பண்ணி பாருங்க அப்படின்றது இன்னும் விருப்பத்தை ஆரம்பித்து விட்டோன்னே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா சரி இவரை வெளியில் எடுத்து அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் அனுப்புனதுக்கப்புறமா இன்னும் அடுத்த மிகப்பெரிய ஒரு ஷாக்குன்றது வந்தது. என்ன அப்படின்னாக்கா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் கோபான்சாமி அவர் கொலை செய்யப்படலை, அவர் உண்மையிலேயே இயற்கை எழுதியிருக்காரு, அவர் பாய்சன் குடிச்சோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வந்து அவர் பலமாக அடிபட்டோ அவர் இறக்கவே இல்லைங்க, அவர் நிம்மதியாக அவர் இறந்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. அப்போ தான் போலீஸ்காரங்களும் சரி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களும் சரி பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பித்தாங்க. திரும்பியும் அந்த அட்டாப்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ஒரு கோபான்சாமி உடலை அவங்களோட ஃபேமிலிக்கிட்டே ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் அந்த கோபான்சாமியோட உடலை அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த வாட்டி ஜீவ சமாதி மாதிரி உட்கார்ந்த மாதிரி சமாதி பண்ணல, எப்போயுமே எல்லாருக்குமே பண்ணுவாங்க இல்லையா அந்த சமாதி படுக்க வச்சு. ஸோ அதே போல் நார்மலான ஒரு சமாதியை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்களோட ஃபேமிலி ஒன்றும் தப்பு பண்ணலை, உண்மையிலே தான் சொல்லியிருக்காங்க கோபான்சாமி வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு மோட்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இப்போது கோபான்சாமியோட சமாதியை சுற்றி பல பேர் இப்போது வணங்கிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் கடவுளாக கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேரளாவில் நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கேரளாலெலாம் என்ன மாதிரி நடக்குது பார்த்தியா அப்படின்றது அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு கேஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜீவ சமாதி அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் மோட்சம் அடைகிறதுன்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருக்கா அப்படின்றது இந்த கேஸுக்கு அப்புறமா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. உங்களுக்கு அந்த நம்பிக்கையுமே இல்லை இதெல்லாம் நீங்கள் இன்னும் மறக்கிறீங்க அப்படின்றீங்கன்னா அதோட தாட் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.
ஏபி.